ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு மழைக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாய்க்கு சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, தொண்டைக்கு இதமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த குழம்பை வாரத்துக்கு ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ருசியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெயில் செய்யும்பொழுது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் விருப்பப்படலைன்னா வேறு ஏதாவது எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது சூடேறின பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்க்கிறேன். மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் எந்த அளவு குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எத்தனை பேருக்கு செய்கிறேன் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கொத்தமல்லி விதைகள் சேர்த்தாச்சு. 2 சிட்டிகை அளவுள்ள வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்கிற இந்த குழம்ப 6 பேர் தாராளமாகவே சாப்பிடலாம். குழம்புனா நம்ம ஓரளவு குறைவாக தானே விட்டு சாப்பிடுவோம். தளர சாப்பிடக்கூடிய குழம்பு இல்லை, இது நல்லா திக்காக இருக்கும். அதனால நமக்கு ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்க்கறதுலேருந்து சீரகம் பாதி அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் சேர்க்குற காஞ்ச மிளகாய் நல்ல பழைய மிளகாவாக இருந்ததுன்னா ஓகே. புது மிளகாவாக இருந்ததுன்னா காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்து இதே போல் கரெக்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வறுத்து செய்யும் பொழுது சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாமே வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுள்ள இந்த கருவேப்பிலை இலைகளை ஃப்ரெஷ்ஷாக உருவி எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சூட்லேயே இது லைட்டாக அப்படியே இருக்கட்டும். இது ஆறின பிறகு நம்ம விழுதாக அரைக்கணும். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் தான் இது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்ச பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு 1.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடணும். இஞ்சி நல்லா பொரியணும். இஞ்சி பொரிஞ்ச பிறகு இதில் பூண்டு பற்கள் 1-2 இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம அதை தட்டி எடுத்து சேர்த்தாலே போதும். 2 கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்களை இதில் தட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். பூண்டு பற்கள் இந்த அளவு வதங்கின பிறகு இதில் 4 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்துகிற சாம்பார் வெங்காயம் இது போல் உரிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயமே நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது சின்ன சைஸில் தான் இருந்தது, அதனால் முழுசாகவே சேர்த்து நான் வதக்கிட்டேன். இது போல் வதங்கின பிறகு இதில் கருவேப்பிலை இலைகள் நல்லா 1 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை தாராளமாக சேர்த்துக்கிட்டால் நம்மளோட உடம்புக்கும் நல்லது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால வயிற்றுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். தலைமுடியும் நல்லா வளர்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். அதனால கருவேப்பிலையை தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா வதங்கணும். பூண்டை 1-2 தட்டி நம்ம சேர்க்கறதுனால குழம்பு நல்ல மணமாக இருக்கும். பூண்டோட சாரம் ரொம்ப சீக்கிரமாகவே குழம்புல ஊற ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம தட்டி சேர்த்தோம். ரொம்ப சின்ன சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உரிச்சு எடுத்து முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பல், அதனால் நான் தட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி பழம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 1, மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 1.5லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளியே நான் சேர்க்க போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இந்த தக்காளியோட அளவை அப்படியே டபுளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் புளி விட்டு தான் செய்ய போகிறேன். தக்காளி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி நல்லா குழையிற அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட குழம்பு நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும். சேர்க்கிற பொருட்கள் எந்தெந்த சமயத்தில் எவ்வளவு நேரம் வதக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா குழம்போட சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளர ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஆறி இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் இது போல் திரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க.
தண்ணி சேர்த்துட்டு திரி அப்படியே வச்சிட வேணாம். இது போல் எந்த அளவு மைய அரைக்க முடியுமோ அது போல் அரைச்சிக்கோங்க. திரியாக இருந்துச்சுன்னா குழம்பு நம்ம செய்யும் பொழுது கொதிக்கும் இல்லைங்களா, கொதிக்கும் பொழுது பொங்கி பொங்கி வரும். அதனால தான் இப்போ இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். தக்காளி எந்த அளவு மசிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எவ்வளவு சாஃப்டாக நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு நம்ம அழுத்தும் பொழுது இது நல்லா குழைய ஆரம்பிச்சிடும். வெங்காயம் பூண்டு எல்லாமே சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த விழுது பார்த்தீங்கன்னா நல்ல மைய இருக்குது. அதே போல் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த காரம் கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகும். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் புது மிளகாய் சேர்க்காம பழைய மிளகாய் சேருங்க. அப்போ தான் குழம்போட ருசி நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம். இது வரைக்கும் இந்த குழம்புல நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. உப்பு சேர்க்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற அந்த குழம்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கல்லுப்பு தேவைப்படும். அந்த அளவு உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இது போல் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மிளகு மட்டுமே நமக்கு போதும் இந்த காரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகு காரத்தோடு அப்படியே நிறுத்திக்கலாம். ஆனால் நம்ம மிளகு குறைவாக தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த மசாலா பொருள் எல்லாமே அந்த பச்சை மணம் போகணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த குழம்ப நான் திக்காக தான் செய்ய போகிறேன். மலைத்தேன் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இந்த குழம்பு திக்காக செய்யும்பொழுது மலைத்தேன் மாதிரி சுவையாக இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. அப்படி திக்காக இருக்கணும் அப்படின்னா தண்ணி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா கொதிச்சு வரட்டும். கலந்து விடுங்க. இது போல் திக்காக செஞ்சு வைக்கும்பொழுது இந்த குழம்ப ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம 5 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியும் கையும் படாமல் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லைட்டாக சூடு பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவு குழம்பு நல்லா திக்காக இருக்குது, நல்லா சுருங்கியும் வருது. நல்ல ஒரு மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இந்த குழம்பு ரெடியாகி வரும். இது போல் கொதிச்சு வர சமயத்தில் கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கணும். இது தூள் பண்ண வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் சேர்க்கும் பொழுது தான் இந்த குழம்புக்கு கூடுதல் சுவை கிடைக்கும். வெல்லம், இந்த புளிப்பு, காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு சுவையான ஒரு குழம்பு நமக்கு கிடைக்கும். இது போல் குழம்பு நல்லா திக்காக மாறி வர அந்த சமயத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை கெட்டியாக கரைச்சி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி குறைவாக தான் சேர்த்தோம் அப்படிங்கிறதுனால புளி தண்ணி சேர்த்துருக்கேன். புளிப்பு சுவை குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளி சேர்த்தாலே போதும். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது கொதிச்சாலே போதும். இப்போ புளி தண்ணியும் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னாடியே கொஞ்சம் தண்ணியோட அளவு குறைச்சி சேர்த்தோம். இப்போ பாருங்கள் இது போல் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேர்க்குற புளி நல்ல பழைய புளியாக இருந்ததுனா தான் குழம்போட சுவை நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது. புது புளி சீதளம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது மட்டும் இல்லைங்க, புது புளி கோல்டு பிடிக்கும். அதனால் நல்ல பழைய புளி, நல்ல கருப்பான புளியில் செஞ்சிங்கன்னா கூட குழம்போட கலரும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது. லாஸ்ட்டில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அந்த சமயத்தில் மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த குழம்பை நம்ம வேறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஆறின பிறகு தட்டு போட்டு மூடி வச்சு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல கொத்தமல்லி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே போல் சீரகம் நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க. மிளகு வேணால் கூடுதலாக சேர்க்கலாமே தவிர சீரகம் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த சீரகத்தோட ஸ்மெல்லும் அந்த சீரகத்தோட சுவையும் நமக்கு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ செஞ்சுருக்கிறது மிளகு குழம்பு தான். அதனால் மிளகு இதில் அதிகமாக இருந்தால் தான் மிளகோட அந்த மருத்துவ குணம் நமக்கு முழுசாக கிடைக்குங்க. இந்த குழம்பு சூடான சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த குழம்புக்கு உங்களுக்கு எந்த கூட்டு பிடிக்குமோ அந்த கூட்டை செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், உண்மையிலேயே டேஸ்ட்டு தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க.
சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.